நியாய விலைக்கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தோனேசியா, மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து பாமாயில் இறக்குமதிக்கு தடை விதிக்க வேண்டும், உள்நாட்டு எண்ணெய் வித்து உற்பத்தியை ஊக்கப்படுத்த நியாய விலைக்கடைகளில் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். நியாய விலைக்கடையில் மானிய விலையில் உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களான தேங்காய் எண்ணெய், நிலக்கடலை எண்ணெய் உள்ளிட்ட அனைத்து எண்ணெய் வித்துக்களையும் வழங்க கோரி தொடர்ச்சியாக சென்னையில் நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம். தற்போது சாலை மறியல் போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் 22 மாவட்டங்கள் என்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக இடைவிடாது உறுதியாக அனைத்து விவசாயிகளையும், விவசாய சங்கங்களையும், அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக போராடுவோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்காய், நிலக்கடலை, எள் உள்ளிட்ட எண்ணெய் வித்துக்களை தமிழக நியாய விலைக்கடைகளில் மானிய விலையில் வழங்கிடக் கோரி கரூர் மாவட்டம் உழவர் சந்தை அருகில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தென்னை விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது நிலக்கடலை பறிக்கும் கூலிக்கு கூட கட்டுப்படியாகாமல் கடும் நஷ்டத்தில் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நியாய விலைக்கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய், கடலை, எள் ஆகிய எண்ணெய் வகைகளை வழங்க வலியுறுத்தி ஈரோட்டில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வீரபஞ்சத்திரம் பேருந்து நிறுத்தம் அருகில் தமிழக பாதுகாப்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு வெளிநாட்டு பாமாயிலுக்கு இறக்குமதியை ரத்து செய்ய வேண்டும் என முழக்கம் எழுப்பினர்.